ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி என்ற குலத்தில் பிறந்தவர்கள். இந்த குறைஷி குலத்தவர்கள் தங்களை ரொம்ப உயர்ந்த ஜாதியாக, உயர்ந்த குலமாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நினைப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், மக்காவுல காபாங்கிற அந்த ஆலயத்தில் தவாப் செய்வாங்க. இன்றைக்கு நம்ம தவாப் செய்யறோம் இல்லையா, ஹஜ்ஜிக்கு போய் இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே காபாவுக்கு போவாங்க, அது சுத்தி வலம் வருவாங்க. அதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்படுத்தின ஒரு பழக்கம். இப்படி தவாப் செய்யும் பொழுது எல்லாரும் நிர்வாணமாகத்தான் தவாப் செய்யணும். காபத்துல்லாவை தவாப் கடவுளை வணங்குறதுக்கு இன்றைக்கும் அது நடக்கத்தான் செய்யுது, நிர்வாண பூஜைன்னு நடக்குது. ரொம்ப அரிதாக ஒளிவு மறைவோட நடக்குது இன்றைய காலத்தில். இன்றைக்கும் அறியாம இருக்கத்தான் செய்யுது. ஆனா இது எப்படின்னா பப்ளிக்கா நடக்கும், பகிரங்கமாகவே நடக்கும். காபத்துல்லாவுக்கு போனா இந்த ஹஜ்ஜுடைய சீசன்ல கடவுளை வணங்குறது, அவங்களுக்கு சீட் அடிக்கிறதும் கைதட்டுறது தானே வணக்கம். அப்படிப்பட்ட அந்த சமுதாயம் காபாவை தவாப் செய்யும் பொழுது நிர்வாணமா தான் தவாப் செய்வாங்க. அட எல்லாரும் நிர்வாணமா தவாப் செஞ்சா ஓரளவுக்கு அதையாச்சும் பரவாயில்லைன்றலாம். இந்த குறைஷி குலம் இருக்கிறாங்கல்ல, அவ மாத்திரம் நிர்வாணமா இருக்க மாட்டாங்க. நாங்க உயர்ந்த சாதி, இந்த காபாவை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க, இப்ராஹிம் நபியுடைய பாரம்பரியத்தில் வந்தவங்க, நாங்க மாத்திரம்தான் காபாவை தவாப் செய்யும் பொழுது ஆடை அணிந்து கொண்டு தவாப் செய்வோம். மீதி எல்லாரும் நிர்வாணமாகத்தான் தவாப் செய்யணும், காபாவை சுத்தி வரணும் என்று ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அப்ப இந்த நிர்வாணமாக ஒருத்தன் ஒரு வணக்கம்ங்கிற பேர்ல சுத்துறான்னு சொன்னா அந்த மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒழுக்கம் இருக்குங்கிற நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த நிர்வாணத்தை ஓபனா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒருத்தர் நிக்கிறான்னு சொன்னா அது எவ்வளவு மோசம். இது ஆம்பளை மாத்திரம் இல்ல, பெண்களும் அன்றைக்குள்ள சமுதாயமே, ஆணும் பெண் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்துல ஒழுக்கம் அதிகமா இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆடையை அவுக்குறது குறைக்கிறதுலாம் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்குனாக்க நம்ம நினைக்கிறோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்துல பிறக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் நிர்வாணமாகவே என்ன செய்வாங்கன்னா, அந்த ஜாகிலியா மக்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாம் காபத்துல்லாவை தவாப் செய்வாங்க. யாருக்கும் ஆடை இருக்காது. இதுல குறைஷிகள் மாத்திரம் ஆடை அணிந்த, அது சின்ன கூட்டம். குறைஷிங்கிறது காபாவை நிர்வகிக்கக்கூடிய ஒரு 5% கூட அந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு சின்ன கூட்டம். அவங்க மாத்திரம் ஆடை அணிஞ்சு தவாப் செய்வாங்க, மற்ற எல்லாம் நிர்வாணமா இருப்பாங்க. இப்படி நம்மள நிர்வாணமா இருக்க சொல்றாங்களே, இவங்க என்ன பிறப்புல பெரிய வசதிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, நிர்வாணமா நடப்பதன் மூலமாக அந்த சமுதாயம் எவ்வளவுக்கு ஒரு கேடுகட்டு இருந்தாங்கன்னு விளங்கிக்கிறோம். ரெண்டாவது, அதுலயும் வித்தியாசத்தை பாருங்க. அதுலயும் அந்த குலத்தின் பெயர்ல, சாதியின் பெயர்ல, பிறப்பின் பெயர்ல ஒருத்தன் வசதம் ஒருத்தன் தாழ்ந்தவன் நினைக்கிறது. இது மாதிரியான ஒரு பழக்கம் இருந்ததாக சஹீஹுல் புகாரியில 1554வது ஹதீஸ்ல இதை நம்ம பார்க்கிறோம். புகாரி உங்களுக்கு தமிழ்ல வந்திருக்குது. அதை பாத்தீங்கன்னா இவங்க நிர்வாணமாக தவாப் செஞ்சிட்டு இருந்தாங்க என்பதை தகுந்த சான்றுகளோடு அதை குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஹஜ்ஜிக்கு போறோம் இல்லையா, இன்றைக்கும் கூட என்ன செய்யறோம்னா, ஹஜ்ஜிக்கு போனா மினாவுக்கு போறோம், அரபாவுக்கு போறோம், முஸ்தலிஃபாவுக்கு போறோம். இந்த மாதிரியான சில சடங்குகளை நம்ம செய்யணும் ஹஜ்ஜிக்கு போறவங்க. இதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த இவங்க மாத்திரம், யார் குறைஷிகள் மாத்திரம் எல்லா மக்களும் அரபா மைதானத்தை தங்குவாங்க. இவங்க அரபாவில் தங்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்து சமமா இருக்கக்கூடாது. ஹஜ்ஜுடைய கிரியையில ஒன்னு ஏத்துக்கிட்டு எல்லாரும் நீங்க அங்கதான் போய் தங்கணும், அங்கதான் போய் தங்கணுமா. அந்த அரபாவில் போய் எல்லா மக்களும் போய் தங்குவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்க உயர்ந்த சாதி, நாங்க உங்களோட சேர்ந்து நாங்க தங்குறதா, இவங்களுக்கு சமமா நாங்க உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு அந்த மக்களோட மக்களாக கலந்து வாழ மாட்டாங்க. அது யாருடைய குடும்பம்? இது ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குலத்துல பிறக்கிறாங்களோ அந்த குலம் தான் குறைஷி குலம். அந்த குலத்துல தான் இவ்வளவு திமிரு இருந்திருக்குது, இவ்வளவு சாதி வெறி. நாங்க தான் வசந்தவங்க என்ற ஒரு எண்ணம் மற்ற எல்லாத்திலையும் மட்டமாக்குறது. வணக்கத்திலிருந்து அணிகிற ஆடை வரைக்கும் மட்டமாக்குறது. இது ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ளது அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னா, இது அரபு நாட்டில் மாத்திரம் இருந்தா நினைக்க கூடாது.
நம்ம நாடுகள்ல கூட கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட சில உயர்ந்தவர்கள் நினைக்கக்கூடியவங்க வசிக்கிற பகுதியில தாழ்த்தப்பட்டவங்க வந்து செருப்பு அணிஞ்சு போக முடியாது, கொஞ்சம் ஆடையை குறைக்கணும், ஜாக்கெட் அணிஞ்சு பெண்கள் போகக்கூடாது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சமீப காலம் வரைக்கும் நம்ம நாட்டில் இருந்ததை பார்க்கிறோம். இதே மாதிரியான ஒரு மோசமான நம்பிக்கை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அவங்க பிறந்த காலத்துல, அவங்க எந்த குலத்துல பிறந்தாங்களோ அந்த குலத்திலேயே காணப்பட்டுச்சு என்று அதே சஹீஹுல் புகாரியில 1554வது ஹதீஸ்லாம் 2 விவரம் இருக்குது. இவங்க மக்களோட மக்கள் அரபாவுல தங்க மாட்டாங்கிற விவரமும் இருக்குது. நிர்வாணமாக தவாப் செய்வாங்க, அது இவங்க மாட்டம் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற விவரத்தையும் அதுல எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, எப்படிப்பட்ட ஒரு மோசமான மக்கள்கிட்ட வந்து இந்த அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை தூதர்னு பிரகடனப்படுத்தி அந்த மக்களை திருத்தி அகில உலகத்துக்கும் வழிகாட்டக்கூடிய புடம் போட்ட தங்கமாக எப்படி மாத்தினாங்க என்பதற்காகத்தான் அந்த சமுதாயத்தை நம்ம இடம் போடுறோம். அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அந்த உலகம் இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குது. அந்த அவங்க ஜாஹிலியா காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்துல ஒருத்தன் கொலை பண்ணிடுறான்னு வைங்களேன். ஒரு ஆளு ஒருத்தனை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டான்னா கொலைக்கு கொலை அல்லது நஷ்ட ஈடு, இப்படி சில ஏற்பாடுகளை பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான ஏற்பாடு என்னன்னு கேட்டா, எந்த எவிடன்ஸ் வேண்டியில்லை, என்னையே ஒருத்தன் கொலை பண்ணிடுறான். நான் வந்து ஒரு குறைஷ் குலம்னு வச்சுக்கிறீங்களேன், என்னைய வந்து ஹவுஸ்ங்கிற குலத்துல உள்ளவன் கொலை பண்ணி போடுறான். இந்த கொலைக்கு வந்து யாரும் சாட்சியெல்லாம் கிடையாது, அவன் தான் கொலை பண்ணாங்கிறது செய்தி வருது. அப்ப அந்த ஹவுஸ் கோத்திரத்தில் உள்ளவங்க வந்து ஒரு 50 பேர் வரணுமா. 50 பேர் வந்து குறைஞ்சது 50 தான். 50 பேர் வந்து அல்லாஹ்வின் சத்தியமாக இவர் கொலை செய்யலன்னு சொல்லிட்டு அது கொலை இல்லையா. அதாவது கொலை செய்யறத நான் செஞ்சதுக்கு தாங்க உலகத்துல எதுக்குமே சாட்சி வேணும், செய்யலங்கிறதுக்கு சாட்சி கிடையாதுங்க. இவன் கொலை செஞ்சா என்பதற்கு சாட்சி சொல்லலாம்ங்க. இவன் கொலை செய்யலங்கிறதுக்கு சாட்சி சொல்றது உலகத்துல உண்டுமா? நீ பார்க்கும்போது செஞ்சிருக்க மாட்டான், அவ்வளவுதான். செய்யலன்னு சொல்றான்டா, நான் பார்க்கும்போது அவன் செய்யலன்னு அர்த்தம். செஞ்சான்னு சொல்றவன் நேர பார்த்திருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய சாட்சியத்தை கொண்டாந்து நிப்பாட்டினாலும் சரி, கொலை செஞ்சதை கண்ணால நாங்க பார்த்தோன்னு 10 பேர் சொன்னாலும் சரி, 50 பேர் அந்த சைட்ல இருந்து வரணும். 50 பேர் வந்து நாங்க 50 பேர் இருக்கிறோம், நாங்க சத்தியம் பண்றோம் இவன் கொலை செய்யலன்னு. 50 பேர் சத்தியம் பண்றீங்களா? சரி, கொலை செய்யல. இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க என்று அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய காலத்துல அந்த அறியாமை காலத்து மக்கள்கிட்ட இருந்துச்சு என்ற ஒரு செய்தி அதே சஹீஹுல் புகாரியில 3557வது ஹதீஸ்ல இப்படி ஒரு மூடத்தனம் உங்கள்ட்ட இருந்திருக்கு. அதாவது ஒரு பயங்கரமான தப்பு நடந்து போச்சுன்னா நடந்ததுக்கு எவ்வளவுதான் எவிடன்ஸ் இருந்தாலும் சரி, நடக்கலன்னு அந்த ஜாதியில ஒரு 50 பேர் சொல்லி போடணும். யாரு செஞ்சாங்களோ அவன் ஜாதியை சேர்ந்தவங்க அப்படித்தானே சொல்லுவான். ஒருத்தன் வந்து தன்னுடைய சாதியை சேர்ந்த ஒருத்தன் மேல கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருந்தா அவர் செய்யலன்னு தான் வந்து உலகத்தை